கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே அரசியல் வந்து எதை சார்ந்து இருக்குதுன்னா, அரசியல் வந்து ஜாதியையும், மதத்தையும் மட்டுமே சார்ந்து இருக்கிறது. ஏன்னா, அதாவது ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த சாதி மக்கள் வந்து ஜாஸ்தியா இருக்காங்களோ, அதன் அடிப்படையில வந்து வேட்பாளர்கள் தேர்வு வந்து இதுவரைக்கும் உள்ள கட்சிகள் எல்லாமே வந்து செஞ்சுட்டு வராங்க. நேத்து தூத்துக்குடி, திருநெல்வேலியில கூடின கூட்டத்தை பார்க்கும்போது, ஜாதி, மதம் இது எல்லாமே கடந்து விஜய் என்ற ஒற்றை முகத்திற்காக கூடின கூட்டமா தான் அத வந்து பார்க்க முடியுது. எல்லாருமே கேட்குறாங்க, இவ்வளோ கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஓட்டாக மாறும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த கூட்டம் வந்து அங்கே கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனை அவதூறுகளை கடந்து, அதாவது கரூர் விஷயமா இருக்கட்டும், அது போக வந்துட்டு அவரோட சொந்த வாழ்க்கை பிரச்சனையா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் அதாவது ஒரு தனி மனித தாக்குதல் தான் வந்துட்டு இந்த எதிர்கட்சிகளும் சரி, ஆளும் கட்சிகளும் சரி எல்லாருமே வந்து திரு விஜய் அவர்கள் மேல வச்சுட்டு வராங்க. இவ்வளோ விஷயத்தையும் தாண்டியும் அவர் வரும்போது இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, அவருக்கு இவ்வளோ ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் மக்கள் வந்து விஜய் கூட தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தெளிவாக இந்த தூத்துக்குடி சம்பவம் வந்து காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேத்து அங்க வந்திருந்த கூட்டத்தை பார்த்து திரு விஜய் அவர்களே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்று கண் கலங்கி பார்த்த ஒரு வீடியோ கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து கன்னியாகுமரி கூட வராங்க. அங்கேயுமே வந்துட்டு இதை விட பிரம்மாண்டமா எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லிட்டு திரு விஜயகாந்த் அவர்களை முடிச்சு விட்ட மாதிரி திரு விஜய் அவர்களையும் முடிச்சு விடுறதுக்காக நிறைய கட்சிகள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி. இதையெல்லாம் தாண்டி மக்கள் கொடுக்குற ஆதரவை பார்க்கும்போது அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பாதையை நோக்கி மட்டுமே சென்றுட்டு இருக்காரு அப்படின்றதான் பார்க்க முடியுது இதுவரை.